இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். மகளே மகனே கலங்காத, மனம் உடஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் சொல்கிற விஷயத்து தான். யாரையும் பார்க்காதீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம உழைச்சா மட்டும்தான் மேலே வர முடியும். யாரோ என்னென்ன கமெண்ட் சொன்னாலும் சரி, அதை காதில் வாங்கிக்காதீங்க. இன்றைக்கி நல்லவனாக இருக்கணும் அப்படின்னாலே நம்மளை ஏறி மிதிச்சுட்டு போகிறவங்க எத்தனையோ பேர். இவனுக்கு ஒன்றுமே தெரிலப்பா, இவ்வளோ நல்லவனாக இருக்கானே அப்படின்னு சொல்லி ஏமாத்துறவங்க எத்தனையோ பேர். நம்ம ஏமாந்துக்கிட்டே இருக்கலாம், வாழ்க்கையில் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் யார் நல்லவன் யார் கெட்டவன்றது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு தெரியும்ல. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அழகான வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கின்றார். திருப்பாடல் 118 அதிகாரம் இறை திருவசனம் 6 எடுத்து வச்சு பாருங்களேன். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? பார்த்தீங்களா? ஏசப்பா என் கூட இருந்துட்டாருன்னா நான் எதுக்கு பயப்படணும்? நீங்கள் என்ன வேணால் பண்ணிங்க, பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? பார்த்தீங்களா? அதனால் சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க, ஜெபியுங்கள். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நோக்கி உற்று நோக்கி பாருங்கள். முழு மனசோட முழு ஆன்மாவோட ஜெபிக்கின்ற வேலையில் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. இன்றைய நாள் நம்ம மேலே கோவப்படுறவங்க நிறைய பேர் இருக்கலாம். பொய்யான ஒரு விஷயம் சொல்லலாம், இவன் பண்ணியிருக்க மாட்டான், இருந்தாலும் இவன் தான் பண்ணான்னு சொல்லி அடித்து சொல்லுவாங்க. சில பல குற்றச்சாட்டுகள் வரலாம். அநியாயமாக பண்ணுறான் பாயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தப்புக்கள் பண்ணுறவங்க இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. நல்லவங்களாக இருந்தாலே பேரும் புகழும் கிடைக்க கொஞ்சம் சிரமம் தான். என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஆண்டவரே நீ எங்கே இருக்கீங்க? இதெல்லாம் அநியாயமாக இருக்கேன்னு சொன்ன மாதிரி பண்ணுறோம், நமக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கிறோம்ல. இதற்கெல்லாம் ஒரு முடிவு எப்போ வரும் அப்படின்னா, அவங்க அந்த வலிகளும் வேதனைப்படும் போது தான் தெரியும், ஐயோ நம்ம பண்ணது தப்புடா அப்படின்னு சொல்லி. யாருமே தப்பு பண்ணும் போதே பயப்பட மாட்டாங்களோ. தப்பு பண்ணிவிட்டு மாட்டிக்கும் போது தான் பதட்டமாகிடும். ஐயோ அவமானமாகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சமாளிப்பாங்க. நான் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பண்ணும்போது ஜாலியாக தான் இருக்கும், மாட்டிக்கிட்டால் அவ்வளோதான் போச்சு, அந்த பேரும் புகழும் அவ்வளோதாங்க. நேர் வழியில் போகிறான் பார்த்தீங்களா, அவன் கஷ்டப்படுறான் வாழ்க்கையில். அவன் சீக்கிரமாக மேலே வரத்துக்கு கொஞ்சம் தாமதமாகுது. ஆனால் அவன் மேலே வந்துட்டான்னா ஓஹோன்னு இந்த உலகம் அவனை திரும்பி பார்க்கும், அவனே ஃபோக்கஸ் பண்ணும். ஆனால் பேரும் புகழும் முன்னாடியே வாங்கிட்டீங்க, எல்லாமே வாங்கிட்டீங்க. ஒரு குற்றம் வச்சதுக்கப்புறம் உலகம் உங்களை எப்படி பேசும்? பயங்கரமாக பேசும்ல. ஸோ இன்றைய நாள் நம்ம நல்லவங்களாக இருக்குமா இல்லை கெட்டவங்களாக இருக்குமா அப்படின்றது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கான வழியை நான் காட்ட, அந்த வழியை நோக்கி நீ போ, பார்த்துக்கலாம். எவ்வளோ வேதனைகள் வலிகள் வந்தாலும் சரி, நமக்காக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன தவறு செஞ்சார்? அவர் பட்ட துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் எத்தனையோ இல்லை. மக்களுக்கு போதனை பண்ணார், சில பல அற்புதங்கள் செஞ்சார். இதை பார்த்த ஒரு சில மக்களுக்கு பிடிக்கல. இவர் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்காரு, இவர் ஏதாச்சும் பண்ணணுன்னு சொல்லி தேவையில்லாமல் குற்றச்சாட்டு, பொய் குற்றச்சாட்டு வச்சாங்க அவர் மேலே, பொய்யான பழி போடுறது. அதனால் தீர்ப்பு என்ன ஆச்சு? இவர் சிலுவையில் அறையும் சொல்லி மக்களே கோஷமிட்டாங்களோ. ஆனால் அப்போ கூட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல ஆண்டவரே, இவர்களை மன்னியும் தானே சொன்னார். இல்லை அநியாயம் பண்ணுறாங்க இவங்களையும் என் கூட கூப்பிட்டுக்கிட்டான்னு கேட்டாரா? இல்லைல்ல, இவர்களையும் மன்னியும் தானே சொன்னார். ஆனால் மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி 3ஆம் நாள் நமக்காக உயிர்த்தெழுதால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஈஸ்டராக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ நமக்காக என்ன பண்ணார்? சிலுவையில் அறையப்பட்ட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். கவலைப்படாதீங்க, நான் உங்கள் கூட தான் எப்போவுமே இருப்பேன். ஏன் பதட்டப்படுறீங்க? ஏன் சோர்ந்து போகிறீங்க? யாரெல்லாம் உங்களை வெறுத்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, அசிங்கப்படுத்தினாங்களோ, அந்த இடத்துல உங்களை நான் மிகப்பெரிய உயர்த்து கொண்டு போகிறேன், அவன் உங்கள் தலையெல்லாம் உயர்த்த போகிறேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காருல்லோ. அடுத்துதான் வேத வார்த்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருப்பாடல் 23:5 எடுத்து வச்சு பாருங்களேன். என்னுடைய எதிரிகள் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர், என் தலையில் நறுமணம் தைலம் பூசுகின்றீர், எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பார்த்தீங்களா? நம்மளுடைய எதிரிகள் முன்னால் நம்ம ஓஹோன்னு வாழ போகிறோங்க. நம்மளை விருத்தவங்க முன்னாடி நம்ம ஓஹோன்னு வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும்ல.
இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையை உயர்த்த போகின்றார். மகளே மகனே கலங்காத, உற்சாகமாக நான் உன் கூட தான் இருக்கேன், இழந்தவற்றை மீண்டும் திரும்பி தரப்போகின்றார். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். முக்கியமாக ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், சமாதானமாக சொல்லி கேட்கலாமா? ஒவ்வொரு குழந்தை செல்வங்களுக்காக ஜெபிக்கலாமா? இன்றைய நாள் ஜெபம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எங்கள் பக்கத்தில் இருப்பதற்காக உம்மை சோத்திருக்கின்ற ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கேடயமாகவும் எங்களை பாதுகாக்கின்றவராகவும் இருக்கின்றபடியினால் நான் பயப்படேன். பொல்லாதவர்கள் எனக்கு விரோதமாக எழும்பும்போது, எனக்கு தீங்கு செய்ய முயற்சிக்கும் போது, நீர் எல்லா இக்கட்டுக்களுக்கும் மேலாக எங்களை உயர்த்தி உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி ஏற்ற நேரத்தில் நியாயம் செய்வீர் என்று நம்புகிற ஆண்டவரே, சத்ருவினால் திருடப்பட்ட வருஷங்களை திரும்ப தந்தரல வேண்டும் என்று கேட்கிற ஏசப்பா, நாங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, இயேசுவே கல்லறையிலிருந்து எழும்பியதைப் போல உபத்திரவிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து பரிபூர்ண ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. எங்கள் சத்துருவுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவீர் என்று நம்புகிற ஆண்டவரே, என் வாழ்நாளெல்லாம் உம்முடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் செய்வீராக. என் மீது உம்முடைய ஆசீர்வாதம் பரிபூர்ண விளங்க வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. எங்களை பார்த்துக்கோங்கப்பா. உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்வில் மிகப்பெரிய உயரத்துக்கு உயர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுற ராஜா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூட அது காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. கல்யாண ஒவ்வொரு தம்பதியும் ஆசீர்வதிங்கப்பா. ஒற்றுமையாக அவங்க வாழ்க்கை தொடர வேண்டும் என்று கேட்கிறாண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறாண்டவரே. ஒவ்வொரு குடும்ப உறவுகள் ஒற்றுமையாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. நல்ல சிந்தனையும் நல்ல உடல் வலிமை தர வேண்டும் என்று இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.